இன்றைய சிந்தனைக்காக பொறுப்பும் கடமையும். பொறுப்பு மற்றும் கடமை ஆக ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உண்மையில் பொறுப்பேற்பது அப்படின்றது நான் பொறுப்பு அப்படின்ற உணர்வோடு இருக்கும்போது என்னோட மனநிலை எப்படி நான் இயங்குறேன் ஒரு வேலை செய்யும் போதும். பொதுவாக எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னா பொறுப்பு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சுமையை சுமக்கிறது, அதனால ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அது விலகணும் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு காரணம் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி செய்யும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சலிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ பொறுப்பு என்பது கடமை அப்படின்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தவறாக நினைக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு சுமை இருக்குது அப்படின்ற எண்ணம் வருது. இது ஒரு சிந்தனை வாயிலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறு கதையில் பார்க்கலாம். ஒரு தொழிலாளி என்ன பண்ணுறாரு, அட்டைப்பெட்டியில் ஒரு லேபிள் ஒட்டுறாரு. ஒட்டிட்டு அந்த அட்டைப்பெட்டியை தள்ளினோடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு செருப்பு எடுத்து உள்ளே போடுறாரு. அவர் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த அட்டைப்பெட்டியை இன்னொருத்தர் தள்ளினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அட்டைப்பெட்டியை மூடி விற்பனை பிரிவுக்கு அனுப்புகிறாங்க. என்ன நடக்குது இங்கே? செருப்புகளுக்கு ஜோடிதாக தானே தயாரிப்பாங்க, இதுன்னு ஒரு செருப்பை மட்டும் அட்டையில் போடுறது அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க, ஐயா இங்கே எந்த தொழிலாளியும் தன்னோட வேலையை செய்கிறதுல சம்பளத்துக்கு தங்களுடைய கடமையை செய்கிறது தவறுவதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை என்னவென்றால் இடது கால் செருப்பை எடுத்து பெட்டியை போட வேண்டியவர் இன்னைக்கு லீவு. யோசிச்சு பாருங்க, அவர் வராதனால என்ன பண்றாங்கன்னா கடமைக்கு என்ன செய்யறாரு, ஒருத்தர் அவரோட வேலையை செய்யறாரு. ஏன்னா இன்னொரு செருப்பு போடணும்னா அவர் இல்லை. அப்ப தங்கள் கடமையிலிருந்து தவறாத தொழிலாளர்களாக இருந்தாலும் அந்த முதலாளியோட வியாபாரம் என்ன ஆகுன்னு யோசிங்க. ஏன்னா நமக்கு தேவை மாசம் ஆனால் சம்பளம் கிடைக்குது. முதலாளிக்கு என்ன பிரச்சனை இருந்தால் எனக்கு என்ன, அவருக்கு எனக்கு மாசம் ஆனால் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றது என்ன அர்த்தம்? அது தன்னோட கடமையை மட்டும் செய்கிறது பொறுப்புலேருந்து விலகிறதுன்னு அர்த்தம். முழுமையாக பொறுப்பேற்காமல் கடமையை செய்வதாக மட்டுமே நினைத்து செயல்பட்டால் அது உங்கள் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவாது. விரைவிலேயே சலிப்பும் வெறுப்பும் விரக்தியும் கொண்ட இயந்திரமாக மாறிப்போவீர்கள். யார் சொல்லியோ செய்யாமல் அதை நீங்களாக பொறுப்புடன் விரும்பி செய்தால் மட்டுமே வேதனை இல்லை. ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லுவாங்கல்ல, பேஷன், எனக்கு நான் விரும்பி செய்கிறேன், வேலை செய்கிற மாதிரியே இருக்காது அப்படின்னா விருப்பப்பட்டு செய்கிறது. கடமைக்கு செய்கிறது அப்படின்றது நம்ம அந்த ஒரு கதையில் பார்த்தோம். முதலில் பொறுப்பு என்பதை செயலாக மட்டுமே நினைப்பதை விட வேண்டும். பொறுப்பு என்பதை உணர்வாக கவனிக்க தொடங்குங்கள். எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக முழுமையாக பொறுப்பேற்கும் போது இது என்னுடையது என்ற உணர்வு ஏற்படுகிறது. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இது என்னுடையது அப்படின்ற ஒரு பொறுப்பு வரும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய எஃபர்ட் நல்லாவே தெரியும். அப்போ எப்போது அது உங்களோடதான் உணர்ந்து விடுகிறீர்களோ அது எப்போதுமே சுமையாக இருப்பதில்லை. இது ஒரு அருமையான சிந்தனை. பொறுப்பும் கடமையும், எது பொறுப்பு எது கடமை அப்படின்றது கண்டிப்பாக அந்த கதையின் மூலமாக விளங்கியிருக்கும். நாம் எந்த நேரத்தில் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால், விருப்பப்பட்டு செயல்பட்டால் எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் ஒரு ஆக்கப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக ரசித்து அதை செவ்வனை முடிக்க முடியும் அப்படின்றது இந்த சிந்தனையின் வாயிலாக நமக்கு வருகிறது. இன்றைய சிந்தனைக்காக